நாங்க வந்து நம்மளுடைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் போற நாங்க நினைக்கிறேன் அந்த மக்களை காப்பாத்துறதுக்கு. ஆக புகழ்ந்து பேசுறதா நினைக்காதீங்க, மன்னிக்கணும், புகழ்ந்து பேசக்கூடாது, காரியம் நடக்கணும். மாண்பு உறுப்பினர் சதாசிவம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேட்டூர் தொகுதியில் கொளத்தூர் ஒன்றியத்தில் லக்கம்பட்டி ஊராட்சியில் வனப்பகுதியில் ஒரு சிறிய ஆறு ஓடுகிறது. ஆண்டு முழுவதும் அந்த ஓடையில் அந்த ஆற்றில் தண்ணி வருகின்றது. ஆகவே அந்த ஓடையில் தோணி மடுவுங்கிற ஒரு திட்டத்தில் அந்த இடத்துல தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்கி திருப்பினால் கொளத்தூர் ஒன்றியம், அந்தியூர் ஒன்றியம், அம்மாப்பேட்டை ஒன்றியம் 1,10,10,000 ஏக்கர் பயனடையும். இந்த திட்டத்திற்காக ஏற்கனவே 2006-11 அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் GK மணி அவர்களும் அன்றைய வனத்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர் செல்வராஜ் அவர்களும் ஆய்வு சென்று அந்த திட்டத்தில் பயன் இருக்கின்றது, நடைமுறை கொண்டுள்ளான்னு பேசியிருக்கிறார்கள். அதே மாதிரி தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்புமணி அவர்களும் தோணிமடுவு திட்டத்தில் அந்த வனப்பகுதியை சென்று ஆய்வு செய்து அதிகாரிகளை, பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். கேள்வி என்ன வேணும்னு கேட்டா உடனே அழகா தர போறாங்க. கேள்விக்கு வாங்க. வர அமைச்சர். அதனால அந்த திட்டத்தில் ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் 107வது பக்கத்துல நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்தியூர் வந்த போது இந்த திட்டம் தோணிமடுவு திட்டத்தை தண்ணீர் தேக்கி இந்த அந்தியூர், கொளத்தூர் போன்ற பகுதிகளுக்கு அந்த தண்ணீரை திருப்பப்படும் என்று நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே 1,30,000 ஏக்கர் பயனடைய வகையில் இந்த நானும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பிறகு ஆய்வு சென்றிருந்தேன். அந்த திட்டத்தை கட்டாயம் அந்த சாதகமா இருக்கின்றது. 1,30,000 ஏக்கர் பயனடைய வகையில் இருக்கின்றது. இந்த ஆண்டே செய்தீர்கள் என்று கேட்க விரும்புகிறேன். ஆமா, நம்மளுடைய மூத்த அமைச்சர் உங்க காலத்துல ஏக்கர் பயன்பட வகையில் அந்த தோணிமடுவு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்து அந்த 1,00,000 ஏக்கர் விவசாய மக்களை தமிழ்நாட்டில் தானிய பற்றாக்குறை வருவதற்கு நீங்க திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்குமாறு உங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களையும் முதலமைச்சர் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். எனக்கு என்ன தோணிமடுவு கட்டக்கூடாது, ஆனா ஒரு டேம், செக் டேமையோ கட்டுறதுக்கு சில ப்ரொசீஜர் உண்டு. இது இப்ப இல்லை, 14-17 அஷூரன்ஸ் கமிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த அஷூரன்ஸ் கமிட்டி மேல அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்லயும் சரி வரல. போன முறை நீங்க எங்கிட்ட சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போட்டு பார்த்தேன் எப்படி முடியுமான்றதுக்காக. அட டேம் இல்லை கட்டி போது செக் டேம் கட்டுவோம் அப்படின்னு கூட பார்த்தேன். அதுக்கு அது ஒத்து வரல. காரணம் அங்க ஒரு 190 கிட்டத்தட்ட 700 ஏக்கர் அதுக்கு ஃபாரஸ்ட் லேண்டு. 200 ஏக்கருக்கு நமக்கு கொடுக்க வேண்டியது 400 ஏக்கர் கொடுக்கணும் ஃபாரஸ்ட். அதுக்கு மேல நம்ம இந்த லேண்ட் கொடுக்கணும். பணம் எவ்வளவு செலவாகணும்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்திலே அப்போ இப்போ இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட 121 300 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும். ஆகையினால எவ்வளவு செலவு பண்ணி நீங்க வழக்கமா சொல்லுவேன்னு CLA ரிப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு இதனோட ரிட்டர்ன் எவ்வளவுன்னா 7 பைசா தான் திருப்பி வருது. ஆகையினால நான் என்ன சொன்னாலும் சரி, முதலமைச்சர் சொன்னாலும் சரி, அது CLA ரிப்போர்ட்டு போகும்போது எக்கனாமிக்கலி நாட் வேல்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடுவாங்க. ஆகையினால உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது, தொகுதியில் இருக்கிற எண்ணம் எனக்கு புரிகிறது, செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆகையினால் ஒரு 135 மில்லியன் தண்ணி தான், அது ஒன்றும் பெருசு டேம் கிடையாது. ஆகையினால ஒரு செக் டேம் கட்ட முடியுமான்றத இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் சுருக்கமா மறுபரிசீலனை பண்ணிடலான்னு கேட்டா பாருங்க. ஒரு மூத்த அமைச்சர் நீங்க செய்வீங்கன்னு சொல்லிதான் நாங்க இந்த கேள்வியை அவங்க கிட்ட இன்னைக்கு கேட்டிருக்கிறோம். அதுல உங்க துறையில 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க. இப்போ அதை ஆய்வு செய்து நிலத்தை அளவு செய்யறதுக்கு கொடுத்திருக்காங்க. வனத்துறையும் அனுமதி கொடுத்திருக்குது. அதனால நீங்க அமைச்சர் அவர்கள் அந்த 1,30,000 ஏக்கர் 5 மாவட்டத்துக்கு தானி பற்றாக்குறை இருக்கும். நாங்க நம்மளுடைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் போற நாங்க நினைக்கிறேன் அந்த மக்களை காப்பாத்துறதுக்கு. ஆக புகழ்ந்து பேசுறதா நினைக்காதீங்க, மன்னிக்கணும், புகழ்ந்து பேசக்கூடாது, காரியம் நடக்கணும். அதனால காரியம் புகழ்ந்து பேசக்கூடாது. அதுல 6 இல்ல கேள்வி சதாசிவம் சபாநாயகர் 5 கேள்வி
ஆய்வு பண்ணிருக்கு, மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு கேளுங்க. நன்றி. அதாவது 16/11/2021 நம்மளுடைய மேட்டூர் அணை ரம்பி உபரி நீரா போகும்போது முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம். கோரிக்கை வச்சு இந்த திட்டத்தை திறந்து விடுங்கன்னு உடனடியா அண்ணன் மாண்புமிகு மூத்த அமைச்சர் அண்ணன் அவர்களை அனுப்பி, துரைமுருகன் அவர்களை அனுப்பி மேட்டூருக்கு வருகை தந்து, அப்ப உடல்நலம் அவருக்கு கொஞ்சம் குறைவா இருந்தது. அந்த சூழ்நிலை கூட மேட்டூருக்கு வந்து அந்த நீரேற்ற முறையில் பாதி வேலை முடியலனாலும் மக்களுக்கு தண்ணீர் திறந்து விடுன்னு சொல்லி கேட்டதுனால அமைச்சரே வந்து திப்பமட்டியில தண்ணி திறந்து விட்டு, இப்போ கேள்வி என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன செய்யணும்? இன்னொருக்கா தண்ணி திறக்க வரணுமா, உங்களுக்கு அணை கட்டணுமா? தண்ணி திறந்து விட்டு அந்த காளிப்பட்டி ஏரிக்கு இல்ல ஒரு மூத்த அமைச்சர் நான் சொல்றேங்க, அவர் வந்தாருன்னு காளிப்பட்டி ஏரிக்கு வந்து அந்த தண்ணி பார்த்தாரு. உபரி நீர் திட்ட தண்ணி திறக்கும் போது அவருடைய முகத்தை பார்த்த மகிழ்ச்சியா இருந்தது. இவ்வளவு தண்ணி இந்த வறட்சி காலத்தில் திறக்கிறமேன்னு முதலமைச்சர் எதிர்கட்சின்னு பார்க்காம ஆளுங்கட்சின்னு பார்க்காம மூத்த அமைச்சர் அனுப்பி அந்த தண்ணியை திறந்து விட்டு அந்த வறட்சியான ஏரி இறப்பினாரு. அப்ப அந்த முகத்தை பூ போடும்போது உங்களுக்கு மறுபரிசீலனை பண்ண கேட்டிருக்கேன். அமைச்சர் பதில் சொல்லிருங்க போதும் கொடுங்களேன். சரி, ஒரு நிமிஷம். அதுல அவர் வந்து பூ போடாரு. அந்த மகிழ்ச்சி விவசாய குடும்பத்தினால முதலமைச்சர் அனுப்பினதுனால திட்டம் வேகமா நடந்தது. பூ அந்த தண்ணியில போடும்போது அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு முகம் மலர்ச்சியா இருந்தது, ஏரி ரம்புதுன்னு. அவர் முகத்தை பார்க்கும்போது அண்ணன் ஜி.கே. மணி அவர்களும் எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. திட்டத்தை தொடங்கினாங்க. அந்த திட்டத்துல முதலமைச்சரை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளலாம், அந்த திட்டத்தை விதியை மாத்தி அந்த திட்டத்தில் உபரிநீர் திட்டத்தில் ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 1 TMC தண்ணியை எங்க தொகுதிக்கு சேலம் மாவட்டத்திற்கு நீங்க எல்லாம் கட்சி எந்த கட்சியும் பார்க்காமல் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் மூத்த அமைச்சர் அவர்களும் ஆண்டு ஒன்றுக்கு 1 TMC தண்ணி கொடுக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.